ஐயா என்னாச்சு? கிரகச்சாரமே அடியே அடி மீனா எங்கடி போன? அடி முண்டே என்ன கண்ணா அவுத்து போச்சு? நான் கிடக்கிற கட்டுல என் மேல வந்து விடுறீங்க. முண்டையா முண்டை அதுக்கும் குடுத்து வச்சிருக்காங்க. என்னமோ காலம்புற போறது சாயந்தரம் வர்றது. உன் மூஞ்சிக்கு ஒரு கோல் வேற. இந்த பானையை ஒன்னையும் உரிச்சு அடுப்புல போடுறேன் பாரு. அது எரிஞ்ச மாதிரி என்னையும் தூக்கி வீதியில போட்டுடாதடி. ஒன்னாலதானே இந்த கஷ்டம். கஷ்டமா கஷ்டம்? என்ன கஷ்டம்? இதுல ஒரு காப்பி அரிசி கூட காணுமே. நீ வர வேலைக்கு நன்னா வெடிச்சு நிமித்தி வச்சிருக்கோம். நன்னா வாம்பாய் முழுங்குற மாதிரி முழுக்கிறாரு வந்தையா? வலிக்கிறதடி. என்ன மன்னிச்சு கோடி. உன்னை கட்டிங்கிறதா ஒரு நல்ல படம் உண்டா? ஒரு நகை நட்டு உண்டா? பக்கத்து பங்கஜாவை பாரு. உச்சி 2 பால் வரையில நகையா போட்டு இருக்கான். தினத்தாலே வேற வேலைக்கு மாத்தி விட்டுற பாரு ஒவ்வொரு புடவையும். அவ ஆம்படியானுக்கு போன வருஷம் யமுனையில வெள்ளம் வந்த போது ஒரு பெரிய புதையல் கிடைக்குது. நீ இந்த நதியில வந்து தேடி பார்த்தாதானே? அப்படித்தான் செத்து தரைய. இப்ப இருந்து யாருக்கு என்ன சாதிக்கிற? சந்தான சர்மா, சந்தான சர்மா. பேசாம இருக்கு. யாரோ கூப்பிடுறான். என் மானத்தை வாங்காதது. சாஸ்திரிகளா பாரு. என்ன விசேஷம்? நீ வெறுமனு வர மாட்டீர. வரோம். ஒண்ணும் இல்ல, ஒரு மாந்தோல் வேண்டி இருக்கு. பாருங்க. ஏன் எங்கேயாவது பிரயாணமோ? சர்மா, உனக்கு தெரியாதா என்ன? நம்ம மகாராஜா புத்திரி சாவித்திரி தேவிக்கு கல்யாணம். மாப்பிள்ளை எங்கேயோ? தூமச்சேனன் புத்திரன் சத்தியவான் தான். அவ இப்போ ஆரண்யமா அங்கேயேதான் கல்யாணமும். பெண் வீட்டாரெல்லாம் புறப்பட்டு போயாச்சு. அப்படி ஆனாக்க சாஸ்திரி, நானும் என் ஆம்படியால அழைச்சிட்டு வர்றேன். எல்லோருமா சேர்ந்து போகணும். சரி, அப்படியே செய்யறது. நாங்கள் அமஜீவன ஹேதுனா கண்டே பத்ராமி சுபகே கண்டே பத்ராமி சுபகே கண்டீவ சரதஸ்யதம் விவாஹமுஹூர்த்தோ ந बृहन्देवो बृहन्देवो बृहस्पति
மகோத்சவத்தில் மண்ணை ஓடுகிறாகம் பத்திரம் புஷ்பம் கல்யாணவத்தில் தீர்க்கசமங்கி இருப்பவர் வாங்க. எங்க இருந்தாரு? யுவச்சேனர் புத்திரன் சத்தியவந்தர் கல்யாணம் ஆயிட்டோ? ஆஹா, பிரம்மாண்டமா நடந்தது. தம்பதி பூஜை ஆயிட்டா? தம்பதி பூஜையை பத்தி கேட்கறியே, புருஷன் எங்க? இல்லாம என்ன எல்லாம் இருக்கான் கோட்டா மாதிரி. எல்லாரும் திரும்பி போயிட்டு இருக்காரு. இன்னும் வரக்காரங்க இந்த கொட்டால போறவா? கால் ஒடிய நடந்ததுதான் மிச்சமா? அதோ வரட்டும் சொல்றேன். இந்த முறை சரியான புத்தி கற்பிச்சு வைக்கிறேன். ஐயர்வாள் யாருக்கு யார் புத்தி சொல்றாங்கிறத பார்ப்போம். வயசான வந்து புத்தியா சொல்லணும். உட்காரு இப்படி. உட்காரு. என்னால தோப்பு கரணம் போட முடியலையே. ஆம்பிள்ள தோப்பு கரணம் போட கால் வலிக்கிறதுங்கிறீங்க. நான் இவ்வளவு தூரம் நடந்து வந்திருக்கேனே, எனக்கு எப்படி கால் வலிக்கும்? கொன்னாதான் என்ன போறதுன்னு பார்த்தாக்க என்ன ஓடவா மிரட்டு? சண்டை போடுறது நல்லா இருக்கா? அவ குணம்தான் நமக்கு தெரியுமே, அவளோட ஏன் வா கொடுத்தாய்? அவ இவனு பேசுறா. யாரு நினைச்சிருந்தா? உங்க ஆத்து வேற கட்சி நினைச்சிருக்கா? உடம்ப பத்திரமா பார்த்துக்கோ. வேண்டியம்மா, நானும் சந்தான சர்மா இல்ல, மரியாதை கட்டுப்படும், ஜாக்கிரதை. அட மானங்கட்டவனே, ஒரு பொறக்கா என்ன வையாச்ச வெறுமை நின்று வேடிக்கை பார்த்துட்டு இருக்கிய. உனக்கு மானம் இல்ல, உனக்கு வெக்கம் இல்ல. அவன் இவன் என்ன பேசுற? இது உன் கொட்டத்தை அடக்குறான். என்ன கொள்றாரு? ஐயோ கேட்பாருங்கய்யா. என்ன போராட்டம்? என்ன போராட்டம்னு? இந்த கழுத்து போனோம் என்ன ஆம்பளைங்க. அவன் எங்க பக்கத்து ஆத்துக்காரன். இவன் 2 பேருமா சேர்ந்து என்ன கொல்ல வந்தான். நான் கூச்சல் போட்டேன். அம்மா, பத்தாவ அவன் இவன் பேசி கண்டபடி வெய்யறியே, இது நல்லா இருக்கா? அடப்பாவி, எனக்காக பறிஞ்சுட்டு பேசுவியாக்கோன்னு பார்த்தா எனக்கு ஏதா புத்தி சொல்ல வர. ரொம்ப நல்லா இருக்கு. விசாகா, இந்த பொண்ணு நான் நினைச்சிட்டு இருக்க பெரிய பேய் இருக்கலாம். ஆரேடா பேய்ங்கிற? ஒன்னதான் பேய் பிடிச்சிங்க போல் இருக்கு. சுத்தாளுக்கு நல்லது சொன்னா என்ன ஆனது பார்த்தீங்களா? போதும் அம்மா, உன்னை கட்டிண்டு பட்ட சுவம் இன்னையோட உன் சம்பந்தமும் தீர்ந்தது. முனிகுமார்களே, நானும் உங்களோட ஆசிரமத்துக்கு வர்றேன். நான் கடை சேர ஏதாவது ஒரு மார்க்கத்தை காட்டணும். நல்லது, உம்முடன் வரும். எங்க போன? நாளைக்கு ஆத்துக்கு வந்துதானே சாகனம். நமது விவாகத்திற்கு வந்த பந்துக்கள் இன்னும் திரும்பி போகவில்லை. இதற்குள் நீ உன் அலங்காரங்களை எல்லாம் வெறுத்து வெகு நாட்களாக ஆசிரம வாழ்க்கையில் ஈடுபட்டிருப்பவள் போல் இவ்விதமாக மாறிவிட்டாயே. ஏன் உனக்கு எதற்கு இந்த சிரமம்? இது கிரகிணியின் கடமை. நான் இப்படி இருப்பது தங்களுக்கு இஷ்டம் இல்லையா? நீ எப்படி இருந்தாலும் எனக்கு சந்தோஷம் தான். இந்த வயதில் தானே
நீ சகல சௌபாகியங்களையும் அனுபவிக்க வேண்டியது. சத்தியை போல் தானே சத்தியம். தாங்க மாத்திரம் இப்படி முனிக்குமாரரை போலிருக்கும். என் நிலைமை வேறு. இப்போது இதுதான் எனக்கு பொருத்தம். 1-2 ஆபரணங்களாவது அணிந்திருப்பது உனக்கு பொருத்தம். ஆபரணங்களா? தங்களை விடவா? சாவித்ரி தேவி, மகாராஜாவும் மகாராணியும் ஊருக்கு போக தயாராகி விட்டார்கள். தங்களை காண விரும்புகிறார்கள். சாவித்ரி, உன் அதிர்ஷ்டம் நிறைவேறிவிட்டது. நீ சகல கலா விற்பன். உனக்கு நான் என்ன சொல்ல முடியும்? பிறந்த குலம் புகுந்த குலமும் மேன்மை அடையும்படி நடந்து கொள். கண்ணே, எங்கள் உயிரிலும் மேலான உன்னை பிரிந்து எவ்விதம் காலம் கிடக்குது. உன் புஸ்தகசாலையும் உன் சங்கீதசாலையும் நீ விளையாடும் இடத்தையும் பார்த்து எப்படி சகிப்பேன்? அரண்மனையில் எங்கு திரும்பினாலும் நீதானே என் கண்முன் நிற்பாய். உன்னை எப்படி மறக்க முடியும்? அவளுக்கு தைரியம் சொல்ல வேண்டிய நீயே வருந்தி அவள் மனதை குழப்பாது. நீ மனக்கவலையே நம்ம நம் தேசத்துக்கு அருகில் தானே இருக்கு. நீனா இப்படி தேவி பேசவே முடியவில்லையே. எதை நினைக்காமல் இனி பிரியாமல் இருந்தோம். காலம் பிரித்து வேண்டாம். அம்மாவுக்கு தினம் சொல்லிக் கொண்டேன். அம்மா, இன்று முதல் இவள் தங்கள் மகள். குழந்தாய், உன் மாமன் மாமியாரின் மனம் கோணாமலும் உன் காதல் கழித்த கோடை தாண்டாமலும் நடந்து கொள்ளம்மா. அம்மா மாளவி தேவி, நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்பட வேண்டாம். எங்களுக்கோ வயதாகிவிட்டது. குழந்தைகளின் சௌகரியங்களை அடிக்கடி கவனித்துக் கொள்ள வேண்டிய கடமை உங்களையும் சார்ந்தது. சத்தியவந்தரே, அவள் சிறியவள். ஏதாகிலும் குறைகள் ஏற்பட்டால் அதை பொருட்படுத்தாமல் நீங்கள் சந்தோஷமாய் இருக்கணும். அப்படியே மகர்ஷிகளே. யார்? கௌதம மகர்ஷிகளா? நமஸ்காரம். நமஸ்காரம் மகர்ஷிகளே. விமத்சேனரே, சுமாரி, எங்களுக்கு விடை கொடுங்கள். நல்லது. சுபம். அம்மா பத்மாவதி தேவி, அம்மா சாவித்ரி, சத்தியவந்தரே, எங்களுக்கு விடை கொடுங்கள். சிரஞ்சி தீர்க்க சுமங்கலி பவ. பாருங்கள், போவோம்.
அன்பு கலந்த செமையில் வாழும் ஜீவனாதி பிரேமை அன்னை பூமி மன்னமடி ஜீவஜாலங்கள் அன்னை பூமி மன்னமடி நாம் பிரிந்தாலோ அதுவே துன்பம் நாம் பிரிந்தாலோ அதுவே துன்பம் யாது ஜீவனே மனமாய் ஒன்றென வாழ்வோம் என்றும் நாம் ஜீவனே மனமாய். இவன் செய்த பாப காரியங்கள் ஏற்றில் அடங்காதவை. இவன் மகா காமுகன். ஒரு கட்டத்தில் குறை சுற்றி இருந்தாலும் அது பெண்ணோ என்று வாங்குவான். ஒரே கூட தைரியாதி பெண்களின் கற்பை அழிப்பதில் மகா நிபுணன். இவனை கொண்டு விட்டறியும் அக்னி ஸ்தம்பத்தை கழுவ செய்யுங்கள். இவன் கண்களிலும் இருப்பு தராகுகளை துருகுங்கள். கொண்டு போங்கள். இவன் தாயில்லா ஜீவன்களை ஈவரக்கமின்றி கொலை செய்வதே இவனது தொழில். இவனை நம்பத்தினால் துண்டு துண்டாக வெட்டி சிறக்க செய்யுங்கள். இவன் நரசாரத்தில் கைதேர்ந்தவள். இரு பெண்களை மருந்திட்டு மயக்கி கூட்டிச் சென்று அவர்களை விற்றும் விபச்சாரத்திற்கு உபயோகப்படுத்தியும் ஜீவித்து வந்தவள். இவளை இருப்பு செக்கிலிட்டு ஆட்டுங்கள். கொண்டுபோம். இவன் பெரிய பக்தன் போல் வேஷம் கொண்டு
கோவில் திருப்பணிக்கென்றும் பக்த கோடிகள் சமாராதனைக்கென்றும் பணத்தை வசூலித்து தன் வயரை வளர்த்து வந்த வஞ்சகன் இவனை அக்னி குண்டத்தில் போட்டு நன்றாக மாற்றி வதக்குங்கள். திருவிழா காலங்களில் கும்பலில் நுழைந்து திருடுவதும் குழந்தைகளின் நகைகளை அபகரித்தும் அக்குழந்தைகளை கொன்று குளம் குட்டைகளில் எறிவதும் இவன் தொழில். சுசுபத்தி செய்த இந்த மகா பாவியை முப்பாண்டத்தில் போட்டு உருட்டுங்கள், சித்திரவதை செய்யுங்கள். இவன் ஒரு மகா பக்தன். கோடிக்கணக்கான தன் பொருள்களை செலவு செய்து சக்கரம் சாடிகளை கட்டி நித்திய அன்னதானம் செய்தவன். அப்படியா? சந்தோஷம். இன்னும் என்ன? பத்தினத்தில் கூட பிறருக்கு தீவினையாதவன். ஆஹா, இந்த மகாபுருஷனை தகுந்த மரியாதைகளோடு புஷ்பக விமானத்தில் ஏற்றி சொர்க்க பதவியில் கொண்டு போய் சேருங்கள். இவள் ஆசை நாயகனுக்காக வேண்டி தன் கர்த்தாவை கொலை செய்தவள். நான் மறுபடியும் கட்டளையிடும் வரையில் இவளை குதிக்கும் எண்ணக்குப்பையில் நமஸ்காரம். நாராயண. நாரத மகாமுனிவரே, ஏது இவ்வளவு தூரம்? தங்கள் தரிசனம் கிடைத்து வெகு காலம் ஆகிவிட்டது. ஆம் யமதர்மராஜனே. மகரிஷே, தாங்கள் காரியம் இல்லாமல் வரமாட்டீரே. வந்த விஷயம் என்னவோ? விசேஷமாக ஒன்றுமில்லை. உன்னுடைய அதிகாரம் எல்லாம் எப்படி நடக்கிறது என்று பார்க்கலாம் என்றுதான் வந்தேன். பிரம்மரிஷே, தங்கள் தந்தை பிரம்மதேவன் சிருஷ்டி வேலையில் ஈடுபட்டிருக்கும் பரியந்தம் என்னுடைய வேலையும் கங்கு கடையின்றி நடந்தே வரும். ஆட்சேபனை என்ன? மானிடர் உயிர் உன் கையில் இருக்கிறது. உண்மைதான். பிரம்மநபியில் ஒவ்வொரு ஜீவனுக்கும் இவ்வளவு நாள் தான் என்று கணக்கிட்டிருக்கிறது. அதற்கு பிறகு அவ்வுயிரின் மேல் எனக்குத்தான் அதிகாரம். இதில் சந்தேகம் என்ன? சந்தேகம் இல்லைதான். ஆனால் இவரே, ஆனால் என்ன? இதில் ஏதாவது சந்தேகம் உண்டா? ஆதியிலிருந்து என்னுடைய கடமையை நான் ஓயாமல் சரிவரவே செய்து வருகிறேன். இப்பொழுது ஒன்றும் என் பதவிக்கு ஆபத்து? அதெல்லாம் ஒன்றுமில்லை. இந்திரன் பதவியையாவது கவர்ந்தவர்கள் உண்டு. உன் பதவியை வேண்டும் என்று இச்சிப்பவர் சப்தலோகத்திலும் இல்லை. உன் ராஜ்யத்தில் நீயே சர்வாதிகாரி. ஆனால் நாரதரே, இன்னும் என்ன ஆனால்? எனக்கு ஒன்றும் விளங்கவில்லையே. ஒன்றுமில்லை. எனக்கு ஒரு சந்தேகம் தட்டிற்று. என்ன சந்தேகம்? சீக்கிரம் சொல்லும். உன் அதிகாரம் எல்லாம் சரி, இத்தனை காலமாக சுலபமாக அதை திருத்தியே வந்திருக்கிறாய். இனியும் செலுத்தி என் கடமையை செய்தே வருவேன். செய்வாய், அதில் ஒன்றும் சந்தேகம் இல்லை. ஆனால் என்ன ஆனால்? முனிவரே, என்னை பரிகசிக்க வேண்டாம். சீக்கிரம் சொல்லு. ஒரு பெண்ணின் முன் உன் அதிகாரம் செல்லுமாவென்று திடீரென்று எனக்கு ஒரு சந்தேகம் உதித்தது. நாரதரே, நன்றாக பரிகாசம் செய்கிறீரே. பெண்ணாவது ஆணாவது என் முன் எந்த ஜீவனும் ஒன்றுதான். அப்படி சொல்லி விடலாமா? பெண்களிலும் மகாபதிவர்கள் இருக்கிறார்கள். இருந்தால் என்ன? அவர்கள் காலம் முடிந்தால் அவர்கள் உயிர் என்னிடம்தான் அர்ப்பணம். அது சரி. ஆனால் ஒரு மகாபதிவர்த்தியின் கணவன் உயிரை அபகரிக்க முடியுமா? முனிவரே, என்ன புதிர் போடுகிறீரே? இது என்ன புதிதா எனக்கு? எத்தனையோ மகா பதிவர்கள் எல்லாம் தங்கள் கணவன்மார்களை இழக்கவில்லையா? அவர்கள் விதி அது. விதியா? யமதர்மனே, மதியென்றும் ஒன்று இருக்கிறதே, தெரியுமா? இருக்கட்டும். ஆமா, இதெல்லாம் எதற்கு இப்போது? மகரிஷே, தங்கள் மனதில் ஏதோ வைத்துக் கொண்டுதான் இப்படியெல்லாம் பேசுகிறீர்கள். என்ன அது, சொல்லுங்கள். அதோ பார், பூலோகத்தில் அந்த இரண்டு அபூர்வ சிருஷ்டிகளை கவனி. சாவித்திரி மகாபதிவிரத்தை, சத்தியவானோ மகா சத்தியசீலன், இருவரும் உத்தம தம்பதிகள். உலகில்
மற்றவர்களுக்கு வழிகாட்ட அவர்கள் வெகுகாலம் வாழ வேண்டியவர்கள். அவனுக்கு இன்னும் 3 தினங்கள் தான் ஆயுள் இருக்கிறது. அவர்களை பிரிக்காதே தர்மராஜனே, அவர்களது வாழ்க்கையில் நீ குறிப்பிடாதே. அவர்களின் வாழ்க்கையில் என் அதிகாரம் குறுக்கிட வேண்டும் என்று விதி இருந்தால் அதை நான் செலுத்தியே தீருவேன். வேண்டாம், என் வார்த்தையை கேள். முனிவரே, இது என்று வேறு எதையாவது பேசும். யமதர்மா, இப்பொழுது என் வார்த்தையை நீ கேளாவிடில் இவர்கள் வாழ்க்கை உன் அதிகாரத்திற்கும் வெளிப்பட்டது என்பதை நீ பிறகு உணர்வாய். என்ன? ஆம், சத்தியவான் விஷயத்தில் உன் அதிகாரம் செல்லாது. நாங்கள் பேசுவது வெகு விந்தையாக இருக்கிறது. இதை விட விந்தையாயிருக்கும் நீ சத்தியவான் உயிரை அபகரிக்க முயன்றால். என்ன? என் அதிகாரத்தையும் தடுக்க அவனால் முடியுமா? அவனால் முடியாமல் இருக்கலாம், அவளால் முடியும். முனிவரே, யாரை பார்த்து பேசுகிறீர்? இந்த யமதர்மராஜன் முன் ஒரு நரஜன்மம், அதிலும் கேவலம் ஒரு பெண்ணா போராட போகிறாள். பார்ப்போம். சித்திரகுப்தா, பிரபு. காலனே, உன்னுடைய ஹிம்சா சக்திக்கும் அன்பே உருவெடுத்த ஒரு பதிவிருத்தியின் ஆத்ம சக்திக்கும் நடக்கும் போராட்டத்தில் எது வெற்றி அடையும் என்பதை நீயே காண்பாய். கற்புடைய மல்கையரை அக்னியங்கரியாயோ, கற்புடைய மல்கையரை ஆணவமும் அழியும் காய் ஆணவமும் அழியும் அந்தகளே அணுகாதே உக்ரமுனி சாபமரம் உன்சந்தி சூரியனும் உதிக்காமல் உத்தமிழாயனி சபித்தனளே. முக்கண்ணன் செந்தாமரை கண்ணன் பிரமனையும் முன்னொரு நாள் அனசூயை தொட்டிலிட்டு தானாட்ட, அனசூயை தொட்டிலிட்டு தானாட்ட, மைக்கண்புமை லட்சுமியும் வாணியும் வந்தடி வணங்கி, மைக்கண் உமை லட்சுமியும் வாணியும் வந்தடி வணங்கி, மாங்கல்ய பிட்சை கனை வாங்கினது மறந்தனையோ, மாங்கல்ய பிட்சை கனை வாங்கினது மறந்தனையோ. நாதா, இதற்கு இப்படி புஷ்பிக்க ஆரம்பித்திருக்கிறது. இது நம் விவாகத்திற்கு மறுதினம் நட்டது அல்லவா? இதுல என்ன ஆச்சரியம்? இன்று ஏறக்குறைய 1 வருஷமாக இருக்குது. ஒரு வருஷம். ஏன் இந்த கவலை? ஒன்றுமில்லை, காலம் செல்லும் வேகத்தை நினைத்து அச்சம் கொண்டது என் மனம். அவ்வளவுதானே? சரி, நான் வரேன்.
नारायण दीर्घस्मंदिनी भव सावित्री देवेंद्रम्मा स्वामी கவலை வேண்டாம். அதன் பொருட்டே நான் இப்போது இங்கு வந்தேன். குழந்தாய், உடனே உபவாசம் தொடங்கு. விடாது 3 தினங்களும் சாவித்திரி தேவியை பூஜை செய். 3வது தினம் எக்காரணத்தை கொண்டும் உன் பதியை விட்டு பிரியாது. தேவி உன்னை காப்பாற்றுவார். சித்தம், இதை யாரிடமும் வெளியிடாது. இப்போதே பூஜைக்கு உட்கார். பிறகு நான் போகிறேன். வா. ஓஹோ, தர்மாவேளா எங்க ரொம்ப அவசரமா போறாமல் இருக்க? ஆசிரமத்துக்கு தான் நாய் ஆறுது. அங்க என்ன இன்னைக்கு சாவித்திரி தேதி 3 நாள் விரதம் முடிவோ இல்லையோ? இன்னைக்கு சுவர்ண புஷ்பம் சுமாரா கிடைக்கும். நாய் ஆறுது, நான் வர்றேன். ஓஹோ, அதுக்காகத்தான் அந்த அம்மா கூட அங்க போயிருக்காப்புல இருக்கு. எந்த அம்மா? அவராங்க உங்களுடைய சம்சாரம். அவ இங்க கூட வந்துட்டாளா? ஈஸ்வரா, என்ன பிடிச்ச சனி இன்னும் விடல போல இருக்கு. இன்னைக்கு சொர்ணம் சூரியன் தான் போல இருக்கு. திரும்ப வேண்டியதான். நான் சும்மா வேடிக்கையா சொன்னேன். அவளா இங்க வர்றதாவது. நீ சும்மா போயிட்டு வாங்க. சும்மாவா சொன்னேன்? அப்ப சரி.